தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த காணொளிய நீங்க பார்த்துட்டு தான் நான் வந்து என்னுடைய காணொளிய ஆரம்பிக்கணும்னு நெனச்சேன். ஜஸ்ட் இந்த வீடியோவ மட்டும் பாருங்க. பார்த்துட்டீங்களா? இது என்ன தெரியுமா? தமிழ்நாட்ல அடிக்கடி நடக்கக்கூடிய சம்பவங்களில் ஒன்று. யாரு அப்டின்னாக்கா, இவர் ஏதோ ரோட் சைடு ரவுடின்னு நெனைக்காதீங்க. இந்த தகராறில் ஈடுபடக்கூடிய நபர் யாரு அப்டின்னாக்கா, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ச.ம.உ. மயிலாடுதுறை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜ்குமார் அவர்கள் தான் இதை இப்படி நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு பேட்டை ரவுடி போல இறங்கி நடந்து கொண்டிருக்கிறார். அதுவும் என்ன யாருக்கு எதிராக தகராறு என்று பார்த்தால், ஒரு காவல்துறை போக்குவரத்து துறை அதிகாரி. அந்த போக்குவரத்து துறை அதிகாரி தன்னுடைய கடமையை செய்தார் என்கிற காரணத்தினால், நான் எம்.எல்.ஏ. அதுவும் ஆளுங்கட்சிக்கு கூட்டணியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய எம்.எல்.ஏ. என்கிட்ட நீ வாலாட்டுவியா? அப்படின்னு சொல்லி அவர் கன்னத்திலேயே அறைந்தார். அப்படின்றது தான் இங்க சம்பவமே. இது எங்க நடக்கிறது அப்படின்னா, ஏதோ மயிலாடுதுறையில நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இது சென்னையில அண்ணா சாலை. பிரதான சாலையான அண்ணா சாலையில் இது நடக்குது. மொத்த மக்களும் வேடிக்கை பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லோர் முன்னிலையிலும் இது நடக்குது. யார் என்னை கேள்வி கேட்க முடியும்? அப்படின்ற துணிச்சலின் அடிப்படையில தான் இது நடக்குது. இது வந்து முதல் முறை கிடையாது. இந்த மாதிரியான அத்துமீறல்கள். காவல்துறையை வந்து அவமதிப்பது அப்படின்றது இது முதல் முறை கிடையாது. சரி இத கூட வச்சுப்போம். ஏதோ பொது பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய போராட்டம். பார்த்தீங்கன்னா, கல்குவாரியில வந்து மதுரையில கல்குவாரிக்கு எதிராக போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் நடந்த பொழுது, முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் அதிமுக சார்பில போராட்டம் நடந்தது. இந்த கல்குவாரி நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கல்குவாரி நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில பார்த்தீங்கன்னா, ஒரு காவல்துறை அதிகாரி வந்து கல்குவாரிக்குள்ள நீங்க போக முடியாது. கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள நீங்க போய் மனு குடுக்க முடியாது. எது? கலெக்டரை போய் மக்கள் பிரதிநிதி சந்தித்து மனு குடுக்க முடியாது. அப்படின்னு காவல்துறை அதிகாரி தடுக்கிறார். அதுக்கு அவர் சொல்றார், "நான் மக்கள் பிரதிநிதி. உனக்கு 58 வயது வரைக்கும் தான் உனக்கு சர்வீஸ். பொது சேவை அல்லது பொது சேவை கூட சொல்ல முடியாது. மக்கள் சேவைன்னு சொல்லலாம். ஆனால் நான் வாழ்நாள் முழுக்க மக்கள் சேவையில் ஈடுபடக்கூடியவன். என்னை தடுப்பதற்கு நீ யார்? நான் வாக்களித்து மக்கள் வாக்களித்து இங்கே வந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதி. இங்க கலெக்டரை நான் சந்திப்பதற்கு, தடுப்பதற்கு நீ யார்? நீ எப்படி கேட்ட பூட்ட முடியும்? இது என்ன உன்னுடைய சொத்தா?" என்று கேள்வி கேட்கிறார். இது வேற. இங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? தன்னுடைய காரை வந்து நோ பார்க்கிங்ல விட்டு போறாப்புல, தைரியமா. அது நல்லா தெரியுது. இந்த கார் மேலேயே எம்.எல்.ஏன்னு போட்டிருக்கலாம். இல்ல ஏதோ ஒண்ணு. குறியீடு இருந்திருக்கலாம். இல்ல கட்சி கொடி இருந்திருக்கலாம். தேசிய கொடி கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய பதவியை வைத்துக்கொண்டு நீங்கள் சட்டத்தை மீற முடியாது அப்படின்னு சொல்லி, அந்த போக்குவரத்து துறை ஊழியர், அந்த காவலர் நடவடிக்கை எடுத்திருக்காரு. காருக்கு லாக் போட்டாரு. என் காருக்கும் அதானங்க நடக்கும். உங்க காருக்கும் அதானங்க நடக்கும். நடந்திருக்குல்ல இதுக்கு முன்னாடி. அப்படின்னும் பொழுது இவங்க என்ன வானத்துலயும் குதிச்சுட்டாங்களா? இதுல ஒரு சம்பவத்த நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா? டெல்லியில இந்த மாரி தான். பிரதமருடைய கார் நோ பார்க்கிங் ஜோன்ல நின்று கொண்டிருந்த பொழுது, ஒரு அதிகாரி அத வந்து டோ பண்ணிட்டு போயிட்டாங்க. மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ஏன்னா, அன்றைய காலத்துல பிரதமர் மிக பலம் பொருந்திய ஒரு பிரதமராக இருந்தவர். பிரதமர் என்றாலே பலம் பொருந்தியவர் தான். அந்த சமயத்துல முழு பலத்துடன், யானை பலத்துடன் இருந்த பிரதமர். அவருடைய கார எப்படி நீங்க அத செய்யலாம்? அப்படின்னு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அப்போ அந்த பிரதமர் வந்து அந்த அதிகாரியை கூப்பிட்டு பாராட்டினார். இது வரலாறு. அந்த பிரதமர் யாரு அப்படின்னாக்க, நம்முடைய பாரத பிரதமர் மறைந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். அந்த கார நிறுத்தியது, த்ரோ பண்ணிட்டு போனது யாரு அப்படின்னாக்க, காவல்துறை அதிகாரியும், நம்முடைய ஆளுநராக பாண்டிச்சேரியில ஆளுநராகவும் இருந்த கிரண் பேடி அவர்கள். இந்த சம்பவமும் நடந்திருக்கிறது. அப்போ இங்க என்னன்னா, ஒரு ஆளுமை எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும்? ஒரு அதிகாரி தன்னுடைய கடமையை செய்வதை ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி தடுக்கலாம்? அதுவும் என்ன தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, துஷ்பிரயோகம் செய்து, பயன்படுத்தின்னு சொல்ல முடியாது. துஷ்பிரயோகம் செய்து, "நீ போய் கன்னத்துல அறைஞ்சிருவியா? அடிச்சிருவியா?" உனக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வருது? இந்த தைரியம் எங்கிருந்து வருது தெரியுமா?
திமுகவால் 2026ல இந்த கூட்டணி கட்சிகள் தயவில்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. அதனால் அவர்கள் என்ன செய்தாலும் அதை அனுமதித்து செல்வது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை திமுக எடுத்து விட்டது. இவர்கள் என்னதான் நீங்க செல்வ பெருந்தகைய விலை குடுத்து வாங்கினாலும், ஒரு 500 கோடியோ, 300 கோடியோ, 400 கோடியோ குடுத்து விலை குடுத்து வாங்கினாலும், காங்கிரஸ் கட்சிக்காரன்லாம் சேர்ந்து வேலை செஞ்சா தானே திமுக ஜெயிக்க முடியும். அப்ப காங்கிரஸ் கட்சிக்காரனை எல்லாம் வந்து இப்படி அது எம்எல்ஏவா இருக்கட்டும், ஏன் மாவட்ட தலைவரா இருக்கட்டும், அங்கெல்லாம் மாவட்ட செயலர் கிடையாது. மாவட்ட தலைவரா இருக்கட்டும், இவங்க என்ன வேணாலும் செய்யலாம். யாரும் கேள்வி கேட்க முடியாது. செல்வ பெருந்தகையை கூட என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். யார் வீட்டுக்குள்ளே வேண்டுமானாலும் ஆட்களை அனுப்பி, ரவுடிகளை அனுப்பி, பொறுக்கிகளை அனுப்பி மலத்தை அள்ளி ஊற்றலாம். கேள்வி கேட்க முடியாது. அப்படின்ற ஒரு சூழல். டிஜிபி அலுவலகத்துக்கு வெளியிலேயே இன்னொரு கூட்டணி கட்சியான விசிகாவை சேர்ந்தவர்கள் நேம் பிளேட் இல்லாத வாகனத்தில் வந்து அவர்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை அங்கே தாக்கலாம். தாக்கியவர்கள் மீது வழக்கு அப்படின்னு ஒப்புக்கு பதிவு செய்துவிட்டு, தாக்கப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தியை குண்டர் சட்டத்தில் நீங்கள் அடைக்கலாம். இப்படின்ற ஒரு சூழல் இங்கே நிலவுகிறது. இது எதுக்கெல்லாம் பொருந்தும்னா, திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சி கொடியை கொண்டு போய் வைப்பதற்கு பொருந்தாது. அங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட்டங்களை போட முடியலன்னு காங்கிரஸ் காரங்க கே.எஸ். அழகிரி உட்பட புலம்புறாரு. அங்க அதுக்கு உடன்படல. ஆனா ரவுடித்தனம், பொறுக்கித்தனம், போக்கிரித்தனம் இதெல்லாம் செய்வதற்கு இவர்களுக்கு முழு அனுமதி வழங்கப்படுகிறது. காவல்துறை அதிகாரியே போட்டு அடிக்கிறீங்க. அதுவும் என்ன எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அதிகாரி அதுக்கப்புறம் எப்படிங்க பணி செய்வாரு? எவ்வளோ அவமானம் அது. அவர் என்னங்க அவர் வீட்டு சொத்து கேட்டு உங்கள்ட்ட தகராறு பண்ணாரா? நீங்க எம்எல்ஏவா இருந்தா உங்க மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? எந்த சட்டம் சொல்கிறது உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்ட்டு? உங்களுடைய கார் வந்து நோ பார்க்கிங்ல இருந்தா நடவடிக்கை எடுக்கத்தான் செய்வார்கள். இதையெல்லாம் துணிச்சலாக இவர்கள் செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? தட்டி கேட்க முடியாது. இன்னும் 6 மாசத்துல தேர்தல் வருது. தேர்தலில் திமுக இவர்களை நம்பித்தான் இருக்கிறது. அந்த தைரியத்துல இதையெல்லாம் செய்கிறார்கள். திமுக இதை அனுமதிக்கும். இன்னும் அதிகமாக செய்தால் அதையும் அனுமதிக்கும். ஏன் அனுமதிக்கும் என்றால், அவர்களை பொறுத்தவரைக்கும் இன்னொரு 5 ஆண்டு காலம். இப்போ இந்த 5 ஆண்டுகள்ல வந்து 2,50,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சாச்சு. இந்த 2,00,000 கோடி பத்தாது அவங்களுக்கு. பசி போறல. அதனால இன்னும் 2,00,000 கோடி அடிக்கணும்ல. உதவாநிதியை கொண்டு வந்து முதலமைச்சராக வைத்து அழகு பார்க்கணும்ல. அடுத்து இந்த இன்ப நிதியை கொண்டு வந்து துணை முதலமைச்சரா உட்கார்ந்து அழகு பார்க்கணும்ல. இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற வெறி. அதற்காக கூட்டணி கட்சிகள் அப்படின்றதை வைத்துக்கொண்டு நாங்கள் பாருங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று காண்பித்து, அவர்கள் படம் காண்பித்து, அந்த கணக்கை காண்பித்து தாங்கள் வந்து அமர்ந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்காக கூட்டணி கட்சிகள் எதை செய்தாலும் அதை சகித்து கொண்டு செல்வது அப்படின்றத ஒரு கொள்கை முடிவாக அவர்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் இதனால் பாதிக்கப்படுபவர்கள் யார்? மக்கள். பாதிக்கப்படுபவர்கள் யார்? அதிகாரிகள். பாதிக்கப்படுபவர்கள் யார்? காவல்துறை அதிகாரிகள். இதையெல்லாம் நாம் வேடிக்கை பார்க்க வேண்டுமா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா? நடந்திருக்கு. எப்போ தெரியுமா? 2006ல 2011ல கருணாநிதி மகள் செல்வி அவங்களோட வீட்ல பணிபுரிந்த ஒரு பெண்மணி. அவங்களுடைய மகன் வந்து வேகமா வண்டிய ஓட்டிட்டு வந்துடுறான். எங்க ரங்கநாதன் ஸ்ட்ரீட் கிட்ட வந்துடுறான். அந்த துரைசாமி சப்வேலேருந்து ஏறி இறங்கி அப்படி ஃபாஸ்ட்டா வரான். ஒரு பெண் அதிகாரி, காவல்துறை அதிகாரி நிறுத்தி ட்ரிங்க் அண்ட் டிரைவ்க்கு செக் பண்றாங்க. செக் பண்றாங்கன்னொடனே வண்டிய சீஸ் பண்ணி நிக்க வச்சுட்டாங்க. வண்டிய சீஸ் பண்ணி நிக்க வச்சுட்டாங்க பைக்கேன்னொடனே, அவன் தாயாருக்கு ஃபோன் போடுறான். அவங்க உடனே ஆட்டோல வராங்க. வந்து அந்த பெண் காவல்துறை அதிகாரி கன்னத்திலேயே அறைகிறார். 2006ல 2011ல இது நடந்த சம்பவம். அது மாதிரியான ஒரு வரலாறு திரும்புகிறது. அன்னைக்கு கருணாநிதி குடும்பத்தினர் இதை செய்தார்கள். இன்றைக்கு கருணாநிதியுடைய கும்பலுடைய கூட்டணி கட்சிகள் ஆக இருக்கக்கூடிய தொங்கு சதைகள் அவர்கள் அதை செய்கிறார்கள். துணிகரமாக செய்கிறார்கள். எப்படி நீ கொள்ளையடிச்சிட்டு போற? அதுலேருந்து நீ எனக்கு பிச்சை காசு தான் தரப்போற. 500 கோடியோ, 600 கோடியோ, 700 கோடியோ கொடுக்க போற. அதுக்கு நாங்க இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணிட்டு போறோம். எங்களை யார் கேள்வி கேட்க முடியும் என்பதுதான் இவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இது ரொம்ப கேவலம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் திருமாவளவன் அவர்கள். ஏன்னா இப்ப சமீபத்துல அந்த உயர்நீதிமன்றத்துல அந்த அதாவது உயர்நீதிமன்றத்துக்கு வெளியில நடந்த சம்பவம். ஒரு ஒரு அட்வொகேட் அவன் வந்து முறைத்து பார்த்தான். அதனால் தாக்கினார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே திருமாவளவன் அவர்களிடம் நான் சொல்றேன். ஏன்னா திருமாவளவன் அவர்களுக்கு என்ன நல்லா தெரியும். அதனால நான் சொல்றேன். ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்றேன். திருமாவளவன் எத்தகைய ஒரு பண்புமிக்க ஒரு தலைவர் அப்படின்றதுக்கு ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன். 2015 அந்த இது ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன். பட் இப்போ புதுசா பார்க்குறவங்களுக்கு நான் திரும்பியும் சொல்றேன். 2015 சென்னை பெருவெள்ளம் அந்த காலகட்டத்தில அது முடிந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை பெருவெள்ளம் முடிந்த அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு
நிகழ்ச்சி ஒண்ணு பிளான் பண்ணோம். அதாவது ஒரு ஒரு மக்கள் மன்றம் போன்ற ஒரு பட்டிமன்றம் போல பட்டிமன்றம்னு சொல்ல முடியாது. மக்கள் மன்றம் போல கருத்துக்களை சொல்லக்கூடிய தலைவர்களை அழைத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா, எங்கள அழைத்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம், அப்புறம் அதிமுகலேருந்து தலைவர்களை அழைத்தோம். திமுகலாம் அப்ப ஆளுங்கட்சி அதிமுக. திமுகலேருந்து தலைவர்களை அழைத்தோம். அந்த மாரி தலைவர்கள் எல்லாம் சென்று அழைக்க போகும்பொழுது, திருமாவளவன் அவர்களே அவருடைய அலுவலகத்தில போயிட்டு, அப்போ அவருடைய அலுவலகம் அசோக் நகர்ல கிடையாது. கிட்டத்தட்ட அவுட்ஸ்கட்ஸ்ல இருந்தது. அங்க போயிட்டு அவர போய் அழைக்கிறதுக்காக அங்க போறோம். அங்க போகும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, நானு இன்னொரு 2, 3 நண்பர்கள், அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நண்பர்கள். அவங்க அழைக்கிறாங்க. அப்ப நான் சொல்றேன், "திருமாவளவன் அவர்களா? சரி ஓகே. நான் வரேன்." அப்படின்ட்டு வரேன். ஏன்னா, அவங்களுக்கும் எனக்கும் ஒரு வாய்க்கால் தகராறு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அங்க போறேன். போன உடனே இவங்களுடைய கட்சிக்காரங்கலாம் போய் அவர் காதுல சொல்லிடுறாங்க. "இவர் தான் அவரு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் உடனே அங்க உட்கார்ந்திருந்தவங்கள எங்களெல்லாம் பார்த்து சொல்றாரு, "இதுல யார் கிஷோர் சுவாமி?" அப்படின்ட்டு. "நான் தான்" அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, "இல்ல நீங்க வந்து என்ன பத்தி ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்களா?" அப்படின்ட்டு. "ஆமா, உங்கள பத்தி ஒரு குற்றச்சாட்டு வச்சேன்" அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி 2015 அந்த பெருவெள்ளம், சென்னை பெருவெள்ளம் நடந்தபொழுது சைதாப்பேட்டையில ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில வைக்கப்பட்டிருந்த நிவாரண பொருட்களை எல்லாம் நீங்கள் வந்து ஆட்களோட வந்து மிரட்டி எடுத்து சென்றீர்கள். எடுத்து சென்று வேறு ஒரு இடத்துல கொண்டு போய் குடுத்தீர்கள் அப்படின்றது குற்றச்சாட்டு. நீங்கள் பறிமுதல் செய்து கொண்டு போனீர்கள் அப்படின்றது வீடியோ ஆதாரத்துடன் எனக்கு வந்த தகவல். இந்த தகவல நான் பதிவு பண்ணியிருந்தேன். இந்த குற்றச்சாட்டை உங்கள் மீது வைத்தேன்னு. இல்ல உங்களுக்கு உண்மை தெரியுமான்ட்டு. நான் வந்து எனக்கு வந்த தகவல பதிவு பண்ணிட்டேன். நான் சொன்னதுல வேறுபட்ட ஒரு கருத்து இருந்ததுன்னா, உங்க ஆட்கள் குடுத்திருந்தாங்கனாக்கா, அந்த கருத்தையும் பதிவு பண்ணியிருக்க போறேன். இல்லை, இது மாதிரியான ஒரு தகவல் வந்தது. இதற்கு விசிக வினர் வந்து அவங்களுடைய எதிர்த்தரப்பு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதை பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லப் போறேன். உங்க ஆட்கள் அதை சொல்லல. மாறாக எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தார்கள். என்னை வந்து திட்டினார்கள், வசைபாடினார்கள், இதெல்லாம் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படின்னு சொன்னோனே, "இல்ல, இல்ல. நான் உங்களுக்கு விளக்கம் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இது எதற்காக சொல்றேன்னா, இத்தகைய உயர்ந்த பண்பு கொண்ட ஒரு தலைவர் தான் திருமாவளவன். அப்படின்றதற்காக தான் இத நான் சொல்றேன். இதனுடைய என்னுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அவர் பேசுறாரு. "இல்ல, அந்த பொருட்கள் வந்து அந்த நிவாரணப் பொருட்கள் வந்து அங்க குடுப்பதற்கு விட அதாவது அங்க யாருக்கு குடுக்கணுமோ அதை விட அதிகமாக சேர்ந்து இருந்தது. அதனால அதை வந்து வேறொரு இடத்துக்கு கொண்டு போய் குடுக்கலான்னு சொல்லிட்டு நான் நிர்வாகத்துடன் பேசி தான் நான் எடுத்துட்டு போனேன்" அப்படின்னு சொல்றாரு. சரி, உங்களுடைய விளக்கம் இது. உங்களுடைய விளக்கத்தை உங்களுடைய சார்பு விளக்கம் அப்படின்னு சொல்லி நான் பதிவு பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் அவருடைய அலுவலகத்தில். அவர் சில புத்தகங்கள் கூட எனக்கு குடுத்தாரு. "இது பாருங்க, அந்த புத்தகங்கள்லாம் அவருடைய நினைவா நான் வச்சிருக்கேன் இன்னமும். டாலிஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பல பத்திரிகைகள்ல அவர் வந்து எழுதிய காலம், அதெல்லாம் வந்து ஒரு தொகுப்பா எடுத்து இந்த கட்டுரைகள்லாம் அவர் எழுதிய கட்டுரைகள்லாம் இந்து பத்திரிகை உட்பட பல க கட்டு ப பத்திரிகைகளில் அவர் எழுதிய கட்டுரைகளை எல்லாம் தொகுப்பாக கொடுத்து ஒரு புத்தகம். இதை அவர் குடுத்தாரு. அதுக்கப்புறம் இதில நெறைய தகவல்கள் எனக்கு இருக்கு. ஏன்னா திமுகக்கு எதிரா நெறைய விமர்சனங்கள் அவர் வச்சிருக்காரு. அதனால ரொம்ப உபயோகமா இருந்தது. அத தவிர்த்து இது பார்த்தீங்கன்னா, அவருடைய 2013ஆம் ஆண்டு பாருங்க 2013ஆம் ஆண்டு பொன்விழா மலர். இன்னும் நெறைய புத்தகங்கள் குடுத்தாரு. இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் நான். இதெல்லாம் இன்னும் நான் வச்சிருக்கேன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இத்தகைய உயர்ந்த பண்பு கொண்ட ஒரு தலைவராக பார்க்கப்படுகின்ற திருமாவளவன் அவர்கள் அன்றைக்கு அந்த உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியில நடந்த அந்த சம்பவத்தின் பொழுது, அவர் கார்ல அமர்ந்து கொண்டே அதையெல்லாம் வேடிக்கை பார்த்தார் அப்படின்றத நீதிமன்றம் மட்டும் இல்ல, பொதுமக்களாகிய நாமும் கூட ரசிக்கவில்லை என்பதுதான் உண்மை. உண்மை கசக்கலாம். ஆனால் இதை சொல்வதில் எந்த தவறும் கிடையாது. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு ஏன் இசட் பிரிவு பாதுகாப்பு குடுக்கக்கூடாது? கண்டிப்பாக குடுக்க வேண்டும். இந்த சம்பவத்த விட்டுருங்க. இந்த சம்பவம் ரசிக்கும்படியாக இல்லை அப்படின்றத நான் பதிவு பண்றேன். அதே சமயத்துல அவருக்கு ஏன் இசட் பிரிவு பாதுகாப்பு குடுக்கக்கூடாது? இங்கே பலருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு குடுக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதாவுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. அரசியலுக்கு வந்தே 4 ஆண்டுகள் தான் ஆகுது. அவருக்கு என்று தனிப்பட்ட எதிரிகள் என்று யாரும் கிடையாது. அப்படின்ற நிலையிலும் அவருக்கு கிட்டத்தட்ட இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற நிலையில, பல ஆண்டுகள் எம்பியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது இசட் பிரிவு பாதுகாப்பு? ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கிறார். அவருக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்கள், இப்ப நான் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் சாதிய ரீதியாக நான் வைக்கல. ஆனால் அவருக்கு எதிராக விமர்சனங்கள் வைக்கிறார்கள் இல்லையா? அப்படி வைக்கக்கூடியவர்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பான்மையானவர்கள் அவரை சாதி ரீதியாக தாக்குகிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. எதார்த்த உண்மையே இல்ல நம்ம மறுக்க முடியாது. அப்போ அப்படியெல்லாம் ஒரு வன்ம தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுப்பதில் என்ன பிரச்சனை? மண்டி, இமாச்சல பிரதேசத்துல மண்டி என்கிற அந்த லோக்சபா தொகுதியில் எம்பியாக முதல் முறை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற கங்கனா ரணாவத் என்கிற அந்த நடிகை. அவங்களுக்கு வந்து இசட் பிரிவு பாதுகாப்பு குடுத்திருக்கீங்க அப்படின்னும் பொழுது, ஏன் திருமாவளவனுக்கு குடுக்கக்கூடாது? ஒரு தலித் தலைவர்,
இசட் பிரிவு பாதுகாப்புடன் வலம் வருவது உங்களுக்கெல்லாம் உங்கள் கண்களை உறுத்துகிறதா அப்படின்ற கேள்வியை நானும் கேட்கிறேன். அதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வெளியில நடந்த சம்பவத்தை படுத்த வேண்டும் என்று நினைத்தால் சத்தியமாக நான் நியாயப்படுத்த மாட்டேன். அங்கே திருமாவளவன் அவர்கள் அந்த வாகனத்தில் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்தது தவறு. சொல்வதில் எனக்கு எந்த எந்த தயக்கமும் கிடையாது. அப்ப இதெல்லாம் மக்கள் மனதில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றது பாருங்க. இதை பேசிக் கொண்டிருக்கின்ற இதே தருணம் இப்போ ஒரு 10, 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ். ஆனா நான் கார்ல போயிட்டு இருந்தேனே. என்னுடைய 2 வயது குழந்தையோட கார்ல போயிட்டு இருந்தேன். என்னுடைய கார்ல பைக்ல மோதுறாங்க. நான் இறங்கி என்னன்னு கேட்கிறேன். விசிக ஆளுங்க. அவங்க உடனே ஃபோன் பண்றாங்க. 2 பேர் வராங்க இனோவால. ஏல போட்டு திட்டுறாங்க கன்னா பின்னான்னு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சொல்றாங்க, தவறு இவர் பேர்ல இல்ல, அவங்க பேர்ல தான் அப்படின்னு. ஆனாலும் என்னை திட்டுகிறார்கள், என்னை அடிக்கிறார்கள். அந்த குழந்தை வேடிக்கை பார்க்குது. 2 வயது குழந்தை, என்னோட குழந்தை. இந்த மாரி நடந்துக்கிறாங்க. அவர் சொல்றாரு, என்ன தெரியுமா? அடுத்தது என்ன தெரியுமா சொல்றாரு? சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியில திருமாவளவன் அவர்கள் அந்த வாகனத்தில் அமர்ந்து கொண்டு வேடிக்கையை பார்த்தாரு பாருங்க. அதுதாங்க எனக்கு நினைவுக்கு வருது. தலைவரே செய்யும்போது தொண்டர்கள் இந்த மாதிரி அடாவடியில தான் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எதற்காக சொல்றேன் திருமாவளவன் அவர்களிடம்னா, நீங்க வேணா நினைச்சுக்கலாம். மேடையில அவனை தட்டினதெல்லாம் பத்தாது. அவன் என்னை பார்த்து முறைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களை பார்த்து முறைத்திருந்தால் அது சாதி ரீதியாக இருந்திருந்தால் கண்டனத்திற்கு உரியது. ஆனால் தாக்குதலுக்கு உரியதா என்றால் இல்லை. சரியா? அப்போ பொதுமக்கள் மத்தியில எப்படியான ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிருக்குன்றதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்ல. இந்த தகுதி எனக்கு இருக்கிறதா நான் நினைக்கல. ஆனா பொதுமக்கள் மத்தியில இதுதான் எண்ண ஓட்டமாக இருக்கிறது என்பதனை உங்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கேன் இந்த காணொளி வாயிலாகன்னு நான் நினைக்கிறேன். அதை ஆக்கப்பூர்வமாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எப்பொழுது நான் என் தரப்பு விளக்கத்தை நான் சொன்ன பொழுது ரொம்ப அனாயசமா அவர் சொல்லியிருக்கலாம், கிஷோர் சாமி நீ வெளியில போ, என் அலுவலகத்தை விட்டு என்னை பற்றி தப்பா பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொன்னாரு? என் தரப்பு விளக்கத்தை நீங்கள் கேட்க வேண்டும்னு சொன்னார் இல்லையா? அந்த உயர்ந்த பண்பு கொண்ட அந்த திருமாவளவன் அவர்கள் அன்றைக்கு அந்த உயர்நீதிமன்ற வளாகத்துல வெளியில வேடிக்கை பார்த்தது தவறு அப்படின்றது வெகுஜன மக்களுடைய எண்ண ஓட்டம். இதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக இதற்கு துணை போற மாதிரி நடிக்கும். ஏன்னா திமுகவை பொறுத்தவரைக்கும் உங்கள் தயவு அவர்களுக்கு தேவை. அதே தான் செல்வ பிறந்தையுடைய தயவும் அவர்களுக்கு தேவை. காங்கிரஸ்காரர்களுடைய இன்றைய தயவு அவர்களுக்கு தேவை. அதனால் அவர்கள் என்ன அத்துமீறலில் ஈடுபட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் மக்கள் அதையெல்லாம் எப்படி பார்க்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த காணொளியை பயன்படுத்துகிறேன். மற்றபடி நான் சொல்றேன், பொதுமக்களுக்கு நான் சொல்றேன், இதுதாங்க இந்த ஆட்சி, இதுதாங்க இந்த நிர்வாகம். இங்கே காவல்துறையினருக்கும் பாதுகாப்பு கிடையாது. காவல்துறையினர் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. பொதுமக்களுக்கு இந்த ஆட்சியினராலும் பாதுகாப்பு கிடையாது. இப்படியான ஒரு சூழலில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை கூர்ந்து மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள். இதை மனதில் வைத்து நான் சொல்றேன், ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்தப்பட வேண்டிய கும்பல் என்றால் இந்த திமுக கும்பல். திமுக கும்பல் என்றால் திமுகவை விட ஆபத்தானவர்கள் யார் என்றால் திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் என்பதற்கு இன்னும் ஒரு சான்றுதான் இன்றைக்கு அந்த நடந்திருக்கின்ற அந்த சம்பவம். பிரதான சாலையில ஒரு காவல்துறை அதிகாரியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருக்கின்ற காங்கிரஸ் எம்எல்ஏ உடைய அயோக்கியத்தனமான செயல் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.